மன்னரிகாலாய் நின்ன நேமியான் பேர் வானவர்கள் பிதத்தம் பெருமையனை வானத்துமையோர்க்கம் காண்டர் கருமையனே அகத்தனையாதார்க்க திருமையுரை என்ன செங்கன்மால் நாலும் இருவினை இணைந்தெங்கண்ணை ஆள்கின்றான் ஆரியான் ஆரால் குருவுடையம் மீள் கண்டதில்லை தெரிவித்துயர் கடைந்தோம் என்கண் மடப்பெண்ண தன் கேள்வன் தாள் கண்டு கொண்டன் தலைமேல் புனைந்தேன் தருணங்கள் ஆளில்லை மேல் துயின்னான் இமையோர் வணங்க மேல் தான் என் மனத்துள் இருந்தானை நினைவேற்களாகாம நிச்சயத்திருந்தேன் நெஞ்சங்களியாமை தன்னல் கல்வம் பெரியுடைய நச்சப்படான் பிறர்க்கே மெய் போலும் பொய் வல்லான் நச்சப்படன் நமக்கு நாகத்தனையானை நாள்தோறும் ஞானத்தால் ஆகத்தனைப்பால் கருள் செய்யும் அம்மானை மதியம் சேரும் தடையானை பாகத்து வைத்தான் தன் பாதம் பணிந்தே நாளும் பரமபரம்பரனை என்னும் தாரா பிறகு கிடைத்தாடம் மதுசோதனன் நம்மான் அணி நின்று சம்பனரலாடியான் ஆடி அமரக்கமப்பாலான் ஊழியான் ஊழிபடைத்தான் இடமேத்தான் தோலால் வரையெடுத்தான் பாதங்கள் வாழியன் நெஞ்சே மறவாது வாழ்கண்டேன் மணமணப்பாரம் காண்டலனே பின்னே விளைந்தவனையாயினவெல்லாம் செய்தன்னன் தொழுது வழி ஒழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையால் மனமண்ணி மாறவனை நாளும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் அமரர்கள் ஜன்னிரஞ்சனின் தகையான் சரணம் தமர்கட்கோத்தி வரம்பரனை மல்தெந்தால் மாலை வலதி வராடாதி ஓர் 1000 கத்தார்கார் பத்தாகம் கண்ணன் கடலினை பரமபரம்பரனை மல்தெந்தால் மாலை வலதி வராடாதி ஓர் 1000 கத்தார்கார் பத்தாகம் கண்ணன் கடலினை நன்னம் மனமுடைய திருநாமம் தின்னம் நாரணமன் கடலினை நன்னம் மனமுடைய திருநாமம் தின்னம் நாரணமன் எம்மான் பாரணங்காளன் தொலைத்த காரணந்தானே உலகெல்லாம் தானே படைத்திறந்த தானே வண்டமிழ்ந்து தானே ஆழ்வானே நாளினேர் கோல்வாய் அரவணையான் மலரேட்ட நாள்வாய் நாடே நாளோரம் வாடா மலர் கொண்ட முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடமுழுக்கு விழாவில் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழ் பாசுரங்கள் ஓத வேண்டும் என்ற உத்தரவு நேற்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பிறப்பிக்கப்பட்ட இந்த நிலையில் தற்பொழுது இன்று கரூர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ராம சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தில் குடமுழுக்கு விழா யாகசால பூஜையுடன் நடைபெற்று வருகிறது. தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் இக்கோயில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற உள்ளதை அடுத்து யாகசாலை பூஜையுடன் இது நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடமுழுக்கு விழாவில் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழ் பாசுரங்கள் ஓத வேண்டும் என்ற உத்தரவு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நேற்று பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இன்று கரூர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ராமன சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகத்தில் குடமுழுக்கு விழாவில் யாகசாலை பூஜையுடன் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதாவது தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற உள்ளதை அடுத்து யாகசாலை பூஜையும் நடைபெற்று வருகிறது. இதில் குடமுழுக்கு விழாவில் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழ் பாசுரங்கள் ஓத வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிக்கின்ற நிலையில் தமிழ் ஓதுபவர்களை யாக குண்டத்திற்குள் உட்கார வைக்க வேண்டும், வெளியே உட்கார வைக்க கூடாது என நீதிமன்றம் கூறியிருப்பதை தொடர்ந்து தற்பொழுது இந்த குடமுழுக்கு பூஜையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, முழுமையான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கரூரில் தென் திருப்பதி என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் தாந்தோன்றிமலையில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேக விழாவானது விமர்சையாக நடைபெற உள்ளது. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இந்நிகழ்ச்சியானது சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது. கரூர் வட்டத்திற்கு உட்பட்ட இன்று மட்டும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் உள்ளூர் விடுமுறை அளித்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று சுவாமி தரிசனம் வரவுள்ள நிலையில் போலீசார் பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கும்பாபிஷேக விழாவானது காலை 9:45 மணிக்கு மேல் 10 மணிக்குள் கும்பாபிஷேக விழாவானது நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க
நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின்படி வேத மந்திரங்கள் தமிழில் ஓதுவார்கள் மற்றும் அவர்களை யாகசாலைக்குள் அமர வைத்து இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அபிஷேக், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.